عليكم ورحمة الله وبركاته حامدا ونصلي أما بعد எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கஸ்வே புதர், அதாவது பதருடைய யுத்தம் என்ன காரணங்களுக்காக எப்படி எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல இஸ்லாத்துடைய அந்த சைனியம் என்பது வெற்றி பெற்றது. 70 கைதிகள் முஸ்லிம்களுக்கு கைதிகராக அகப்பட்டார்கள். 16 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், 70 காஃபிர்களும் இறந்தார்கள். நம்ம இந்த வாரம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பதருடைய அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இந்த போர்ல அல்லாஹ்வுடைய உதவி என்பது முழுமையாக இருந்தது. எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நிறைய உதவிகள் நம்ம பார்த்துட்டே வரலாம். இந்த யுத்தத்துல அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த யுத்தத்தை ஜெயிச்சிருக்க முடியாதுன்னே சொல்லணும். ஏன்னு சொன்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி முஸ்லிம்கள் எத்தனை பேரு? 313 பேர். அங்கிட்டு காஃபிர்களுடைய கூட்டம் அதற்கு 3 மடங்கு, அதாவது 1000க்கும் மேற்பட்டவர்கள். குதிரை பலம், யானை பலம் மற்றும் எல்லா வாள்களும் மற்றும் அம்புகளும் ஈட்டிகளும் எல்லாம் பலம் நிறைந்த ஒரு இதாக அவங்க இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவி ஒன்னொன்னா நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, முதல் உதவியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அன்னைக்கு பத்ர் யுத்தம் நடக்க போதோ அதுக்கு முன்னாடி இரவு என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு மலையை இறக்குறான். இது குர்ஆன்ல சொல்லும் போது எத்தனையோ அவ்வளோ அழகா சொல்லி காட்டுறான். மலைக்கு முன் இரவு பொழிந்தது. அதனால என்ன பண்ணுச்சு, முஸ்லிம்களுடைய மனம்ன்றது எப்படி குளிர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிறு மலை பெய்யும் போது என்னவாகும், மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் என்பது ஏற்படும். சிறு மலை பொழிஞ்சு அப்படின்னு சொன்னா அது சந்தோஷம் ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலையை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் மிகவும் இட்டுக்கட்டான சூழ்நிலையில் இருந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலையின் ரூபத்தில் உங்களுக்கு என்ன பண்றான், உதவி என்பது செய்யறான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணீருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக. தண்ணீர் என்பது ஒரு முக்கியமான ஒரு அவசியம். யுத்தத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க போர் செய்யறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடும். பாருங்க, காஃபிர்கள் என்ன பண்றாங்க, முன்னாடியே அந்த இடத்துக்கு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தண்ணி எங்க இருக்குதோ அந்த இடத்துல போய் அவங்க தன்னுடைய கூடாரத்தை அமைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த முஸ்லிம்களுக்கு என்னவாகுது, தண்ணீர்ன்றது கிடைக்க மாட்டேங்குது. யாராவது அந்த தண்ணி கிட்ட போனாங்கன்னு சொன்னா அவங்களை அவங்க விட்டு என்ன பண்றாங்க, கொன்றுறாங்க இந்த காஃபிர்கள்லாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால என்ன பண்றான், ஒரு மலையின் ரூபத்தில் இந்த தண்ணீருடைய உதவி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யறான். அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த மழை பொழிந்ததன் காரணமாக முஸ்லிம்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். இரண்டாவது ஒரு காரணம் என்ன, அவர்களுக்கு சிறிய தூக்கம் வந்தது. போருக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ குதிரையில இருந்து சின்ன ஒரு தூக்கம் அவங்க தூங்குனாங்க. இந்த தூக்கத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இது யுகஷீகுமுன் நஆஸு அம்னதும் மின்ஹும், அதாவது உங்களை இந்த கவலைகளை எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு சிறிய தூக்கம் தூங்கக்கூடிய ஒரு அவகாசத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்தான், உங்களுடைய மன நிம்மதிக்காக வேண்டி. இந்த தூக்கத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், ஒரு தூக்கம் உங்களுக்கு நான் கொடுத்தேன், அந்த தூக்கம் எப்படி இருந்துச்சு, உங்களுடைய மனசை குளிர வைக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு பின்னாடி மூன்றாவது ஒரு உதவி என்ன அல்லாஹ்வுடையது, காஃபிர்கள் பார்க்கும் போது முஸ்லிம்களுடைய ஜமாத் என்பது, முஸ்லிம்களுடைய அந்த கூட்டம் என்பது, முஸ்லிம்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது 2 மடங்காக தெரிஞ்சு. அவங்களுடைய கண்களுக்கு எப்படி தெரிஞ்சான், 2 மடங்காக தெரிஞ்சான். அதாவது அவங்க 313 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 613 பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், காட்டுறான். காட்டிட்டு என்ன பண்றாங்க, இந்த காஃபிர்களுடைய மனசுல ஒரு பயத்தையும் போடுறான். இவங்க நம்மளை விட நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காங்க, நம்மள மாதிரியே ஒரு பெரிய கூட்டம் அங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் அளவுக்கு அவங்களுடைய மனசுல ஒரு பயத்தை ஏற்படுவதற்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்றான், இந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்தை 2 மடங்காக்கி அவங்களுடைய கண்களுக்கு காட்டுறான். இதையும் குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், மிஸ்லைஹிம் ரஅயல் ஐன்,
அவர்களுடைய கண்களுக்கு இருமடங்காக காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல வருது. மற்றும் அவங்களுடைய உதவி என்பது எப்படி கிடைச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி சொல்லும் போது வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மன் யஷா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு உதவி செய்ய நினைத்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக உதவி செய்வான். நாலாவது ஒரு உதவி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, பத்ருடைய யுத்தத்தில் என்னது, மலக்குமார்கள் இறங்கினார்கள். அதாவது சஹாபாக்கள் மட்டும் இல்லாமல் அந்த யுத்தத்தில் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், அதாவது இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அமீன் அவர்கள், அவருடைய கூட்டம் மற்றும் இதர மலக்குமார்கள் என்ன பண்றாங்க, அந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டாங்க. இதை உணர்ந்தது முஸ்லிம்களும் உணர்ந்தாங்க, காஃபிர்களும் உணர்ந்தாங்க. இந்த மலக்குமார்கள் இருந்ததை என்ன பண்றாங்க, முஸ்லிம்கள் உணர்ந்தார்கள், அதே மாதிரி காஃபிர்களும் உணர்ந்தாங்க. இதை நம்ம பின்வரக்கூடிய சம்பவங்கள்ல ஒன்னொன்னா அதுக்காக பார்ப்போம். பாருங்க, ஒரு சஹாபி அவர் குதிரைய விரட்டிக்கிட்டு ஒரு காஃபிருடைய பின்னாடி போறாங்க. மலக்குமார்கள் இருக்காங்க, மலக்குமார்கள் அவங்களுடைய உதவி என்பது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லப்படுது. திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒரு சஹாபி என்ன பண்றாப்ல, ஒரு காஃபியை விரட்டிக்கிட்டு ஒரு எதிரியை விரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சத்தம் கேட்குது, அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ வேகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே என்ன ஆகுது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது இது ஜிப்ரீல் அமீனுடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிப்ரீல் அமீன் என்ன பண்றாங்க, அந்த காஃபிரை விரட்டுறாங்க. விரட்டின பின்னாடி இந்த சஹாபி கத்தி ஓங்குறாங்க. அவ்வளவுதான், அவங்க அந்த காஃபிருடைய மண்டை என்னது, தலை என்பது துண்டாக கீழே விழுந்துருது. அவங்களுடைய உடம்புல இருந்து தலை என்பது துண்டாகி கீழே விழுந்துருது. ஒரு சின்ன சம்பவம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு என்ன கட்டளையிட்டான், அதாவது அவர்களுடைய கழுத்துகளுக்கு மேல் அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். அதே மாதிரி இன்னொரு கட்டளை, இவர்கள் இந்தந்த நபர்களை நாங்கள் கொல்லவில்லை, மலக்குகள் தான் கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளமும் இருந்துச்சு அந்த இடத்துல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் போது வதரபி மின்ஹும் குல்லல் பனான், அதாவது அவர்களுடைய கைகளின் விரல் நுனிகளில் அடியுங்கள். அவங்க ஒவ்வொரு காஃபிரையும் நம்ம தூக்கி பார்க்கும் போது அந்த இடத்துல எப்படி தென்பட்டுச்சான், அந்த விரல்கள் எல்லாம் சட்னியான மாதிரி, அதாவது நெஞ்சு போயிருந்துச்சு. ஏன்னு சொன்னா இங்க அடிக்கும் போது என்னவாகுமா, வலி என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கட்டளையிட்டான், வத்ரிபு ஃபோகல் அனாக், அதாவது கழுத்துகளை வெட்டுங்கள் மற்றும் அவர்களுடைய விரல் நுனிகளில் அடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிட்டான். மனுஷன் இது செய்ய முடியாது. விரல் நுனிகள்ல போரில் நின்றுகிட்டே விரல் நுனிகள் அடிக்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட முயற்சி செஞ்சால் முடியுமோ என்னமோ தெரியவில்லை. ஆனால் நம்ம சைக்கலாஜிக்கலா யோசிக்கும் போது என்ன, இந்த விரல் நுனிகளை நாம் அடிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா கிடையாது, முடியாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த 70 காஃபிர்களையும் என்ன பண்றாங்க, கொண்டு போய் ஒரு பெரிய குழி தோண்டி அதுல போட்டு புதைச்சிடுறாங்க. புதைச்ச பின்னாடி என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு நபர் பேரை கூப்பிட்டு, உத்பா பின் ஷைபா, உத்பாவும் மற்றும் ஷைபாவும் அபூ ஜஹல், ஒவ்வொரு பேரா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா, நான் என்ன எல்லாம் சொன்னேனோ அந்த இதெல்லாத்தையும் நீங்க உண்மையில பாத்தீங்களா, நான் சொர்க்க நரகம் இருக்குன்னு சொன்னனே, அல்லாஹ் இருக்கான்னு சொன்னனே, மலக்குமார்கள் இருக்காங்கன்னு சொன்னனே, நீங்க இதெல்லாத்தையும் உண்மையாக பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபராக பெயர் சொல்லி ஒவ்வொரு கோத்திரமாக பெயர் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, எவ்வளவோ கவலைப்பட்ட விதமாக, நீங்கள் ஈமான் இல்லாமலேயே எங்க கையில செத்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட ரசூலுல்லாஹ் சொல்லும் போது பக்கத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்றுகிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, இந்த இறந்து கிடந்த சடலங்கள்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க, அவங்களுக்கு தான் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க. கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னைக்கு இந்த பத்ர் மைதானத்தில் உங்களை விட நான் சொல்வது அவங்களுக்கு நன்றாக புரிகிறது. இன்னைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை விட அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு புரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆதாரமாலாம் எதையும் எடுக்க முடியாது.
நம்மள சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்க வலி இல்ல, இவங்க வந்து அல்லாஹ்வுடைய என்னது இறைவனுடைய சிநேகிதன், அதனால நாங்க உங்கள்கிட்ட பேசினா வந்து அவங்களுக்கு கேட்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னக லா தஸ்மிஉல் மௌதா, அதாவது நீங்கள் யாருக்கு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கேட்க வைக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அதாவது அந்த பத்ர் யுத்தத்தில் நடந்த சம்பவத்துக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்துமே தவிர, வெளியில வந்த பின்னாடி அவங்க வலியுள்ள எங்களுடைய சத்தங்கள் எல்லாம் கேட்பாங்க, இவங்க உயிர் போயிருச்சு இவங்களும் நம்மளுடைய சத்தத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் நம்ம வந்து தேடவே முடியாது. நம்ம வந்து மௌத்தாவுக்கு ஒரு இறந்த மனிதனுக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு சந்தேசம் கூட, ஒரு மெசேஜ் கூட நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு சேர்க்க வைக்கிறானோ அவர்களை தவிர. இது நடந்த முடிஞ்ச பின்னாடி பத்ர் யுத்தம் நடந்துருச்சு. நடந்த பின்னாடி சந்தோஷத்துடன் அவங்க என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு திரும்புறாங்க. சந்தோஷம் நிறைந்த மனதுகளாக என்ன பண்றாங்க, பத்ர் யுத்தத்துல நம்ம வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அங்க ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன் காத்துக்கிட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்து மதீனால இருந்து புறப்படும் போது அவங்களுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அவங்க வந்து யாருடைய மனைவி, உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவி. அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அவங்கள கபர்ல அடக்கிட்டு அப்பதான் வந்து கபர்ஸ்தான் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு வக்துடைய நபி அவர்களுடைய மகளுடைய ஜனாசால கலந்துக்கிற முடியல. எவ்வளவு தியாகங்கள், எப்படிப்பட்ட மனக்குமுறல் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம், மன வேதனை. தன்னுடைய பெத்த குழந்தை அவர்களுடைய ஜனாசாவுக்கு, அவர்களுடைய மரணத்துக்கு வந்து சொந்த வாப்பா வந்து இல்லை. எவ்வளவு தியாகங்கள் பாருங்க இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி. நம்ம வந்து நினைக்கும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது நம்மளுக்கு எல்லாம் வந்து. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த நெருக்கம் என்பது ஒரு சோதனையாகத்தான் அமையும். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு நெருங்குறோமோ, அவருடைய அந்தஸ்து என்பது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்குதோ, சோதனையும் அந்த அளவுக்கு வந்து கடினமாக இருக்கும். இங்க பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சோதனையை பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையை தேர்ந்தெடுத்தாங்க, எத்தனையோ கஷ்டங்கள். வந்து அவங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொன்ன மக்கா நகரத்து அந்த மக்கள் வந்து அவங்க கைவிட்டுட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களால துரத்தை விடப்பட்டாங்க. அவங்களுடைய சாச்சாவன் அபு தாலிப் அவர்களை வந்து இறந்துட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல தான் ஹதீஜா நாயகரை இறந்துட்டாங்க. அவங்களுடைய மகனான அபு காசிம், அதாவது காசிம் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி அடிக்கு மேல அடி, சோதனைக்கு மேல் சோதனை எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற சோதனைகளும் அதிகமாகும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கை விடுவானா அப்படின்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நடந்த எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கண் குளிர வைக்கும் விதமாக, ரசூலுல்லாஹ்வை மனம் குளிர வைக்கும் விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய காரியங்கள்ல பண்ணான். அதுல வந்து என்ன சொல்லிக்கிட்டோம், நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீராஜ் இரவுக்கு கூப்பிட்டது. அதற்கு பின்னாடி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தோட்டத்திலிருந்து ஒரு அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து இஸ்லாத்தை தழுவதி, இது எல்லாம் வந்து என்னது ரசூலுல்லாஹ்வை குளிர வைக்கும் விதமாகத்தான் இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பத்ர் யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ, இந்த பத்ர் யுத்தத்துல அந்த 313 சஹாபாக்கள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, இஅலமு இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னகும் கஃபர்து லகும். அதாவது நீங்கள் என்ன வேணாலும் அமல் செய்யுங்க, பாவங்கள் செஞ்சாலும் சரி நன்மைகள் செஞ்சாலும் சரி, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கோட எல்லாமே கழுவப்பட்டுச்சு. அதாவது அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி அது மன்னிக்கப்பட்டு விட்டது. முன்னாடியே அமல்கள் செய்வதற்கு முன்னாடியே பத்ர் யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சுட்டான். இங்க பாருங்களேன், நம்ம அஷ்ரே முபஷ்ஷரான்னு பார்த்தோம். அதாவது அஷ்ரே முபஷ்ஷரான்னா யாரு, 4 ஹுலஃபாக்கள், அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் வேற யாரு, உமர் பின் கத்தாப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி. இந்த 4 பேரும் மற்றும் அதற்கு பின்னாடி
இந்த அஷ்ரே முபஷ்ஷரான்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலிருந்து இன்னொரு 6 நபர்கள், இவர்களை பத்தி நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். இவர்களுக்கு பின்னாடி அந்த அந்தஸ்துக்கு போனது யாரு அப்படின்னு சொன்னா பத்ருடைய சஹாபாக்கள். அந்த பத்ருடைய சஹாபாக்கள் அமல் செய்வதற்கு முன்னாடியே வந்து பாவ மன்னிப்பு பெற்றவர்கள். அவங்க வந்து என்னது சொர்க்கத்துடைய சர்டிபிகேட் பெற்றவங்க. இப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி ஏதாச்சும் கெட்ட காரியங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த பத்ருடைய சஹாபாக்களுடைய வரலாறுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னாடி அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு தவறுகளை நம்ம எண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அந்த பத்ருடைய கூட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த கூட்டத்துக்கு நிகராக எந்த கூட்டையும் வந்து சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு மிக்க கூட்டம். ஏன்னு சொன்னா ஒரு கஷ்டத்தருணமான ஒரு விஷயத்துல கஷ்டத்தரமான ஒரு முடிவெடுக்கும் போது நாங்கள் உங்களோடு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி சஹாபிக்களும் முஹாஜிரின் சஹாபிக்களும் வந்து நின்றாங்களே, அதற்கு கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை செய்யறான். அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ர் யுத்தத்தில் நபிமார்களுக்கும் மற்றும் சஹாபாக்களுக்கும் கிடைத்த அந்த கைதிகளை என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு மஷ்வரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கிடைச்ச இந்த 70 கைதிகளையும் நம்ம என்ன பண்ணலாம், இவங்களை வந்து கொண்டுடலாமா அல்லது ஃபிதியா வாங்கிக்கிட்டு விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு மஷ்வரா பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சஹாபாக்களிடமே ஆலோசனை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் மற்றும் அந்த குணத்துடைய நபர்கள் என்ன சொன்னாங்க, இவங்கள்ட்ட வந்து ஃபிதியா வாங்கிட்டு விட்டுறலாம், இவங்கள்ட்ட வந்து ஃபிதியா வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சொந்தக்காரனும் அவருடைய சொந்தக்காரருடைய கழுத்தை வெட்டட்டும். எப்படி ஒரு சொந்தக்காரன் வந்து முஸ்லிம்ல இருக்காப்ல அப்படின்னு சொன்னா அவருடைய சொந்தக்காரர் காஃபிரை வெட்டட்டும், அந்த காஃபிரோடைய கூட்டத்துல வந்து யாரு சொந்தக்காரன் இருக்கானோ அவனை போய் வெட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த மஷ்வராவை கேட்டு அந்த ஆலோசனையை கேட்டு எல்லாத்தையும் வந்து ஃபிதியா வாங்கிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்படுது. அல்லாஹ்ட்ட இருந்து வந்து வஹி இறங்குது. உடனேயே என்ன சொல்லப்படுது, மாகான லிநபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யஸ்குன ஃபில் அர்த். அதாவது இந்த காஃபிர்களுடைய பலம் என்பது முழுமையாக உடைந்து போவதற்கு ஒரு நபிக்கு என்ன தேவை, அவர்களை வெட்ட வேண்டும். அதாவது உமருடைய நாவில் வந்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சம்பவத்துல ஒரு விஷயம் நடக்குது, நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னது, உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, காஃபிர்களுடைய தலைகளை வெட்ட வேணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு நிகராக அதற்கு என்னது ஒத்துப்பாடுற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குறான். ஒரு நபிக்கு என்ன தேவை, காஃபிர்களுடைய அந்த குஃப்ரை முழுமையாக அடி வேரோடு புரிஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய வெட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து வந்து இறக்குது. இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருடைய குணமும் நம்மளுக்கு வந்து தெரியுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அவங்களுடைய குணத்துக்கு ஏற்ப அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ப வந்து ஒரு ஆலோசனையை சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியே தான் இருக்கும், வெறும் மென்மையாக எவ்வளவோ வந்து சாந்தியுதமாக போய்கிட்டு இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். அதாவது ஷிர்க் மற்றும் முனாஃபிக் தன்மை மற்றும் இந்த குஃப்ருடைய தன்மையில் இருக்கிற நபிகள்கிட்ட வந்து ரொம்பவும் கடினமாக நடந்துக்குவாங்க. இந்த இஸ்லாத்துக்கு வந்து ரெண்டுமே தேவை. எப்படி எந்த இடத்துல கடினமா இருக்கணுமோ அந்த இடத்துல கச்சிதமா கடினமாக இருந்தாக வேண்டும், எந்த இடத்துல மிருடமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் மிருடமாக இருந்தாக வேண்டும். அதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து ஃபிதியா வாங்கிட்டு எல்லாரையும் விட்டுறணும். இப்படிதான் வந்து முடிவெடுக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சோதனை, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சோதனை. என்னது, அவங்க மருமகனான அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ருக்கையா, அதாவது ஜைனப்புடைய என்னது புருஷன், ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய கணவன் யாரு, அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாப்ல, இந்த கைதிகளோட இருந்துட்டாங்க. அபூ ஜஹல் வந்து இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வேணுக்குனே வந்து அந்த அபுல் ஆஸ என்ன பண்றாப்ல, கூட்டிட்டு வர்றாப்ல ஒரு சோதனைக்காக வேண்டி. இவங்களை வந்து வெட்டவும் முடியாது, புள்ள வந்து விதவையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு பகடக்காயாக விளையாடுவதற்கு அபுல் ஆஸ் வந்து அபூ ஜஹல் கூட்டிட்டு வந்தான். ஆனால் கைதியாக மாறிவிட்டார் அவர். இந்த நபருக்கு என்னது விடுதலை கிடைக்க வேண்டும்.
யாராவது வந்து மக்காதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு அனுப்பிவிட்டாக்க ஃபிதியா காசு அவங்க கைதிகள்கிட்ட இருக்காதுல்ல, யாராவது மக்காதுல இருந்து அனுப்பிவிட்டாகணும். எல்லாரும் வந்து தங்களுடைய கணவனாகவோ தன்னுடைய சொந்தக்காரர்களையோ விடுவிப்பதற்கான என்ன பண்றாங்க, காசுகளையும் பொற்காசுகளையும் தங்கங்களையும் அனுப்பி விடுறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சங்கிலி அனுப்பி விடுறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய கழுத்துல தொங்கிட்டு இருக்கிற ஒரு சங்கிலியை அனுப்பி விடுறாங்க. அந்த சங்கிலியை பார்த்தவனே, அந்த செயினை பார்த்தவனே ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துருது. வந்த பின்னாடி அந்த செயின் யாருது அப்படின்னு சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த செயின் யாருது? ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுது. உடனே என்ன பண்றாங்க சஹாபாக்கள்லாம், இந்த அத்தாஸ் சொல்லக்கூடிய அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட நம்ம வந்து ஃபிதியா வாங்க வேண்டாம். அந்த செயினை பார்த்துட்டு சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னது ஃபிதியா வாங்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஃபிதியா வாங்கல, அவங்கள்ட்ட மாறாக ஒரு வாக்குறுதி ஒண்ணு வாங்குறாங்க. ஜைனப் வந்து மக்காலேயே என்ன பண்றாங்க, வற்புறுத்தி ஹிஜ்ரத் பண்ணாம வச்சிருந்தாங்க. இந்த அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்றாப்புல, அவங்க வந்து ஹிஜ்ரத் பண்ணாம விடாம வச்சிருந்தாங்க. இவங்கள்ட்ட வந்து ஒரு வாக்கு வாங்கிக்கிறாங்க, என்னண்டு நீங்க போன உடனே வந்து என்னுடைய மகளை ஹிஜ்ரத் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துடணும், ஹிஜ்ரத் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துடணும். இப்படி இந்த ஒரு ஷரத்துல, இந்த ஒரு நிபந்தனையில நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து விடுதலை ஆயிக்கிடலாம். அவங்களும் வந்து நிபந்தனை, அதாவது உறுதி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பின்னாடி மக்காவுக்கு போறாங்க. மக்காவுக்கு பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சு யார் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்துடுறாங்க. அந்த பின்னாடி இந்த ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, என்னுடைய கணவன் என்னுடைய புருஷன் எப்படியாவது வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துருவாங்க, முஸ்லீமாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தாரு. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. கடைசியில 6ஆம் ஹிஜ்ரியில் என்னவாகுது, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அபுல் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடுறாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இப்படி வந்து இந்த ஒரு இது வந்து நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இப்ப வந்து முதல் திருமணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலயும் வந்து ஒரு கேள்வி என்பது பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு குஃப்ர்ல ஒரு நபர் இருக்கிறாப்ல, முன்னாடி அதாவது இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அந்த திருமணம் நடந்துருச்சு. இஸ்லாம்ன்றது வர்றதுக்கு முன்னாடி அந்த திருமணம் நடந்துருச்சு. நடந்த பின்னாடி என்னவாகுது, இப்போ 2 பேரும் வந்துட்டாங்க. புதுசாக திருமணம் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, முன்னாடி என்ன நிக்கா நடந்துச்சோ, என்ன ஒரு கல்யாணம் நடந்துச்சோ அதன் அடிப்படையிலேயே வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க அவர் வந்து புதுசாக இஸ்லாம் கொண்டு வந்தாங்க, இல்லைன்னா வந்து அந்த மனைவி புதுசாக இஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து சுன்னத்தான அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன்னு சொன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு ஆதாரம். ஏன்னு சொன்னா அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, இஸ்லாம் கொண்டு வந்த போது ஜைனப் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, அதே பழைய கல்யாணத்திலே வச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறாங்க. எனவே வந்து புதுசாக ஒரு கல்யாணம் என்றது தேவையில்லை. அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து டைம்ன்றது மிகவும் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சில கிளாஸ்கள் தான் மிஞ்சுது. இந்த விஷயத்த வந்து முக்கியமா நம்ம சொல்லிக்கிறோம். பத்ர் யுத்தத்தை பத்தி நிறைய சொல்லணும். ஆனாலும் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு அடிப்படையாக சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னா இஸ்லாம் என்பது மிகவும் எனது ஒரு மோசமான ஒரு மதமாக, ஒரு மாசமான ஒரு கலரை போட்டு என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து சொல்றாங்க. என்னது இந்த யுத்தங்கள் எல்லாம் எதுக்கு நடந்துச்சு, இல்லமா இஸ்லாத்தை வந்து மனிதர்களிடத்தை திணிக்க வேண்டும், இந்த இஸ்லாம் வந்து மனிதர்கள்ட்ட திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை யுத்தங்கள் செஞ்சாங்களோ அதற்கு எல்லாத்துடைய அடிப்படையில் என்ன, எதிரடியை தவிர மாறாக என்னது ஒரு இதர்கள் மேல, இதர கவுங்கள் மேல, இதர கோத்திரங்கள் மேல அனாச்சாரம் செய்வதற்கு கிடையாது. இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் சொன்னா எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, என்னவாகும், ஒரு பேஸ்மெண்டாக வளர்க்கும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது இந்துக்களுடைய அந்த மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள் எதை பேஸ் பண்ணி எழுதப்பட்டுச்சு, யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டுச்சு. ராமாயணம் வந்து ராவணனை கொண்டான், அங்க ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்துச்சு, அது ஒரு புனித போர். அதே மாதிரி மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இவர்கள் இரண்டிற்கும் நடந்த ஒரு யுத்தத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகத்தான் பார்த்தார்கள்.
அப்படி இருக்கும் போது இந்த யுத்தங்கள் மட்டும் தன்னுடைய மரியாதையை காப்பதற்காண்டி தன்னுடைய ஹக்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த யுத்தங்கள் மட்டும் ஏன் டெரரிசத்துக்கு வழிகாட்டுது? நிச்சயமாக கிடையாது. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிற மதக்காரர்கள், பிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பிறர்கள் என்ன பண்றாங்க? யுத்தம் என்று வந்தாலே என்ன பண்ணுவாங்க? எவ்வளவோ கொடுமையாக நடந்துக்குவாங்க. நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் என்ன ஒரு நிலைநாட்டுச்சு. உலகத்திலேயே நடக்க முடியாத ஒரு கொடுமை. 6 லட்சம் பேர் ஒரே நாள்ல கொண்டு குவித்தானே, அது இது கிடையாதா? அதே மாதிரி நிறைய யுத்தங்கள் நம்ம சொல்லலாம். இந்த யுத்தம் என்று வரும்போது ரசூலுல்லாவை காட்டிலும் இந்த யுத்தத்தை நன்கு முறையில் பயன்படுத்துவேன் எவருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்டரியிலேயே யாரும் சேலஞ்ச் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். பத்ர் யுத்தத்தை மேற்கொண்டு ரசூலுல்லாவுடைய கடைசி யுத்தம் வரையும் எந்த யுத்தத்திலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களை கொல்வதை ஒரு முக்கியமான நோக்கமாக ரசூலுல்லாஹ் எடுக்கவே இல்லை. மாறாக அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், தன்னுடைய அந்த சமுதாயம் என்பது வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தவிர ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை, அதாவது மக்களை கொல்ல வேண்டும், மக்களை அடக்கி ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே பண்ணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எப்படிதான் இருந்துச்சு பாருங்க. அவங்க என்னென்னலாம் பாடம் சொல்லி கொடுத்தாங்க இந்த யுத்தங்கள் மூலமாக. ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்லுவோமா இன்ஷா அல்லாஹ், இன்னும் முன்னாடி போமா, ஏன்னா டைம் ஆயிருச்சு 1/2 மணி நேரம். இன்ஷா அல்லாஹ் என்னண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய கையில கத்தி இருந்தாலும் சரி அந்த கத்தியை வைத்துக் கொண்டு எதிரிகளை எப்படி மன்னிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையில கத்தி இருக்குது. அந்த 70 சஹாபாக்களையும் அந்த 70 காஃபிர்களையும் வெட்டி குமிச்சாலும் குமிக்கலாம், ஆனால் எப்படி மன்னிச்சு விடுறதுன்னு தான் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மன்னிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தாங்க. அது மற்றும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்ருடைய யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் எனக்கு காமிக்கிறாங்க, சிறுவர்களை கொல்லாதீர்கள், சிறுவர்களை கொல்ல வேண்டாம், பெண்களை கொல்ல வேண்டாம், யாரெல்லாம் நிராயுதிய பாணியாக இருக்கிறார்களோ அவர்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. இதுக்கு பின்னாடி நம்ம முத்இம் பின் அதியை பத்தி நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எத்தனையோ தடவை நம்மளும் சொன்னோம். ஒரு காஃபிர் அந்த இடத்துல அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது எந்த ஒரு லீடருக்கு வரும்? எத்தனை லீடர்கள் யுத்தத்துல ஜெயிச்சுட்டு அவங்களுடைய பெண்களை சூறையாடுறது, அவங்களுடைய தங்கங்களை சூறையாடுறது செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல முத்இம் பின் அதீ போன்ற ஒரு காஃபிருடைய பெயரை எடுத்து இவர் மட்டும் இன்னைக்கு பரிந்துரை செய்திருந்தால் நான் இன்னைக்கு எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்காம விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனப்பான்மை யாருக்கு வரும்? அதுக்கு பின்னாடி ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்னண்டு ரசூலுல்லாஹ் இரண்டாவது ஒரு உதாரணம் என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? ஒரு பாடம், வாக்கு யுத்தத்துடைய அந்த மைதானத்திலும் நிறைவேற்ற வேண்டும். வாக்கு என்பது எப்படி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும், யுத்தத்துடைய மைதானத்திலும் அவன் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். ஒரு சம்பவம், ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, யுத்தத்துக்காக வேண்டி இந்த பத்ருடைய யுத்தத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனால இருந்து புறப்படுறாங்க. அவங்களும் அவங்களுடைய தந்தையும் புறப்படக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் சென்றடைய கூடிய பாதையை மறந்துட்டு என்ன பண்றாங்க, காஃபிர்கள்ட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அபூ ஜஹல் கேட்கிறான், நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நாங்க ஒரு நாட்டில இருந்து வியாபார ரீதியாக போயிட்டு மதீனாவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம், வர்ற வழியில நீங்க உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விட்டா மதீனாவுக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஜஹல் கேட்கிறான். இவங்க பொய் சொல்றாங்க, என்னண்டு விட்டா மதீனாவுக்கு போயிருவோம், அங்க பத்ருடைய யுத்தத்துல நாங்க கலந்துக்கிற மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்றாங்க. அவங்க விட்டுறாங்க, அபூ ஜஹல் விட்டுறான். விட்டுட்டு பின்னாடி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. நீங்க வாக்கு அளிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வாக்கு கொடுத்துட்டேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த 2 பேரையும் மதீனாவுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல யாராவது அந்த மாதிரி யோசிக்க முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக யோசிக்க முடியாது. கொடுத்த வாக்கை அந்த மாதிரி ஒரு இட்டுக்கட்டான சூழ்நிலையில் வெறும் 313 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் இன்னொரு 2 சிப்பாய்கள் அதிகமாக அப்படின்னு சொன்னா யாராவது விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக யாரும் விட மாட்டாங்க.
ஆனால் அந்த நேரத்திலையும் எனது வாக்கு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் கொடுத்த வாக்கு என்பது நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தாங்க. அதுக்கு பின்னாடி யுஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. உஹது யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு கத்தியை தூக்குறாங்க, ஒரு வாளை தூக்குறாங்க, அவங்களுடைய வாளை உருவி தூக்குறாங்க. தூக்கிட்டு சஹாபாக்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன உரையை நடத்துறாங்க. எப்படி, இந்த கத்தியை யார் வாங்கிட்டு யுத்தம் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கத்தியை வாங்கிட்டு யார் யுத்தம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி எல்லாரும் கையை தூக்குறாங்க. இரண்டாம் முறையும் கேட்கிறாங்க, எல்லாரும் கையை தூக்குறாங்க. இப்போ கத்தின்றது ஒண்ணுதான் இருக்குது, வாள் என்பது ஒண்ணு இருக்குது. ஆனால் இதை வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாம் முறையாக என்ன சொல்றாங்க, இந்த கத்தியை தூக்கி எனது வாங்கிக்கிட்டு இதனுடைய ஹக்கை யார் நிறைவேற்றுவார்கள், அதாவது இதை ஒழுங்கான முறையில் எப்படி யார் பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து கையை தொங்க போட்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கத்தியை வாங்கி அதனுடைய அந்த ஹக்கை நிறைவேற்றணும் என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஒரு சஹாபி மட்டும் என்ன பண்றாங்க, முன்னாடி வர்றாங்க. யார் அந்த சஹாபி? அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ துஜானா வர்றாங்க, அந்த கத்தியை வாங்குறாங்க. நான் இந்த கத்தியுடைய அந்த மரியாதையை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சஃபுகளை எனது காஃபிர்களை முன்னோக்கி என்ன பண்றாங்க, நெஞ்சு விரிச்சுக்கிட்டு எவ்வளவு வீரமாக ஒரு கர்ப்பம் நிறைந்த நடையாக அவங்க நடந்துட்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இந்த நடை என்பது மிகவும் பிடிக்காத, மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு நடை. ஆனால் இன்றைக்கு இந்த நடை என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நடையாக மாறிடுச்சு. ஏன்னு சொன்னா அங்க நடக்கிறது யார் பக்கம், எதிரிகளின் பக்கம். யாருடைய வாழை கொண்டு போறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழை கொண்டு போறாங்க. அப்படின்னு சொன்னால் நான் இஸ்லாத்திற்காக வேண்டி எனது கர்வம் என்ன, என்னுடைய கர்வம் இஸ்லாம், என்னுடைய பலம் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொண்டு போறாங்க எதிரிகள்கிட்ட. கொண்டு போகும்போது அந்த சஃப்ல போயிடுறாங்க. போன பின்னாடி அங்க வந்து ஒரு நபர் என்ன பண்றாப்ல, மக்களை வந்து உசுப்பேத்துறாப்ல, மக்களை வந்து உசுப்பேத்தி விடுறாப்ல. நீங்க போங்க, முஸ்லிம்களை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்துறாங்க. உசுப்பேத்துற பின்னாடி இவரை மாவ போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாப்ல, அபூ துஜானா அவங்க வெட்ட போறாங்க. கத்தி ஓங்கின பின்னாடி பாக்குறாங்க, அது ஒரு பெண். அந்த இடத்துல நிக்கிறது யாரு, ஒரு பெண், ஹிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். என்ன பண்றாங்க, மக்களை வந்து உசுப்பேத்தி மோட்டிவேட் பண்ணி என்ன பண்றாங்க, முஸ்லிம்கள் கிட்ட அனுப்புறாங்க. ஆனாலும் அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கத்தியை கொண்டு நான் வந்து இவளை வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மன்னிச்சு விட்டுறாங்க. பாருங்க எப்படிதான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த என்னது ஒரு மதிப்பு என்பது சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இது என்பது கண்ணியம் என்பது சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாடங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த போதனைகள் எப்படி வந்து உலகத்துக்கு சேருது. ரசூலுல்லாஹ்வுடைய யுத்தங்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுலைஹ் ஹுதைபியா அன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுலைஹ் ஹுதைபியா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த வந்து யுத்தம் செய்யக்கூடிய எவ்வளவோ தருணங்கள் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா போனாங்க. ஃபத்ஹ் மக்கா முஸ்லிம்களுடைய யுத்தம் என்பது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு காணாத ஒரு சம்பவம், யாருமே வந்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம். மக்காவில் நுழையும் போது அல் யௌமுல் மர்ஹமா அப்படின்னு சொன்ன ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாரையும் வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. காஃபிர்கள் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா மக்காவே ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சு அவங்கள்ட்ட, ஆட்சி இருந்துச்சு, அவங்கள்ட்ட பலம் இருந்துச்சு. ஆனாலும் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தமா, எனது மக்களை கொல்லக்கூடிய யுத்தம், எந்த யுத்தம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த இஸ்லாம் என்பது உலகத்திற்கு அமைதியை நிலைநாட்ட வந்தது. இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை நம்ம வந்து எந்த ஒரு இதையும் காமிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் காஃபிர்களுடைய சடலங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க பாருங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 70 காஃபிர்கள் இறந்துட்டாங்க. இறந்த பின்னாடி அவங்களுடைய உடம்புகளை அப்படியே விட்டுட்டு போயிடலாம். கழுகுகளுக்கும் நரிகளுக்கும் ஓநாய்களுக்கும் அப்படியே விட்டுட்டு போயிடலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் சஹாபாக்களுடைய உடல்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, காஃபிர்களுடைய சடலங்களும் அதே அளவுக்கு உயிருள்ள ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பொழைச்சு போட்டு போறாங்க பாருங்க. ஹிஸ்டரி காணாத ஒரு லீடர், ஹிஸ்டரியில எங்கேயும் நம்ம காண்பிக்க முடியாத ஒரு லீடர் அவர். அங்க போட்டு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க,
இன்னொரு இதையும் சொல்றாங்க, யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம், என்னன்னு நீங்க அவங்கள்ட்ட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுகளையும் அவங்களுடைய மூக்குகளையும் வெட்டாதீர்கள், அவங்களை முஸ்தரா பண்ணாதீர்கள், அவர்களுடைய அவயவங்களை நீங்கள் அலங்கோலப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் சொல்லுவாங்களாம். அவங்களை கொல்லலாம், ஆனாலும் அவர்களுடைய சடலத்தை வைத்து நீங்கள் விளையாடாதீர்கள். நம்ம நிறைய இதை பார்க்கலாம். அரபுகள்கிட்ட வழக்கமாக என்ன இருந்துச்சு, அந்த முகத்தை கொடூரமாக காட்ட வேண்டும், ஒரு இழிவடைந்த நிலையில் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூக்குகளையும் காதுகளையும் கண்களையும் தோண்டி எடுத்து உதவிகளை எல்லாம் கிழித்து அவங்க அப்படியே நாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் கழுகுகளுக்கும் விட்டு போறதுதான் அவங்களுடைய வழக்கம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தடவையாக அரபுகள்கிட்ட இருந்து அந்த ஒரு நியதியை என்ன பண்றாங்க, முழுமையாக அடியோடு ஒழுத்து கட்டும் அளவுக்கு என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லா என்னும் கைகால்களையும் மற்றும் மூக்குகளையும் வெட்டக்கூடிய அந்த பழக்கத்தை மாற்றினாங்க. இந்த ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம், ஆனாலும் என்ன பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. காஃபிர்களாக இருந்தாலும் சரி அவருடைய சடலங்களுக்கு கூட மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க. இத்துடன் நம்ம இந்த இதை முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம மீண்டும் அதிகமான ஒரு தகவலுடன் மீண்டும் சந்திக்கலாம். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.